பித்ருக்களை மனம் குளிர வைக்கும் தை அமாவாசை. அமாவாசை தோறும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வர அவர்கள் மகிழ்ச்சியடைந்து சன்னதியினர் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதாக புராணங்கள் கூறுகிறது. அவ்வாறு இருக்கையில் தை அமாவாசைக்கு என்ன சிறப்பு, எதனால் அன்றைய தினம் செய்கின்ற பித்ரு காரியங்கள் முன்னோர்களை மகிழ்வடைய செய்கிறது என்றும் அறிந்திடுவோம். என்ன சிறப்பு? சூரியன் சந்திரன் ஒரே ராசியில் ஒன்றாக சந்திக்கும் தினமே அமாவாசை தினமாகும். அதனால் முன்னோர்களை வழிபட உகந்த நாளாக அமாவாசை கருதப்படுகிறது. மேலும் அமாவாசை தினமானது எந்த கிரகதோஷமும் இல்லாத நாளாக இருப்பதால் அன்றைய தினத்தன்று தொடங்கும் காரியம் வெற்றி பெறும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அத்துடன் உத்தராயண புண்ணிய காலத்தில் வருகின்ற முதல் அமாவாசை என்பதுடன் இந்நாளில் அறிவியல் ரீதியாக சூரியனுக்கும் பூமிக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. எனவேதான் தை அமாவாசை மகத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. அதனால் இன்று தை அமாவாசை தினத்தன்று தவறாமல் பித்ரு காரியங்களை செய்ய வேண்டும். அதுவும் பகல் 11 மணிக்குள் முன்னோர்களுக்கு பித்ருக்கடன் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. அவ்வாறு தர்ப்பணம் கொடுப்பதை நீர்நிலைகள், கடல் அல்லது நதிக்கரைகளில் கொடுப்பது மிகவும் விசேஷமானது. எதனால் மகிழ்ச்சி? ஒரு வருடத்தில் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை ஆகிய 3 அமாவாசை தினங்களில் பெற்றோர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று வேதங்கள் கூறுகிறது. புரட்டாசி பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரையிலான மகாலயபட்சம் என்றழைக்கப்படும் 15 நாட்களுக்கு பித்ருக்கள் பூலோகத்தில் தங்கியிருப்பர். அத்துடன் பூலோகத்திற்கு வருகை தருவதற்காக பித்ருக்கள் ஆடி அமாவாசை அன்று பித்ருலோகத்தில் இருந்து புறப்படுகிறார்கள். புரட்டாசி அமாவாசை அன்று சந்ததியினரின் படையல்களை ஏற்று மகிழ்வுடன் மீண்டும் திரும்பி செல்லும் பித்ருக்கள் தை அமாவாசை அன்று பித்ருலோகத்தை அடைவதாக ஐதீகம். அதனால் தை அமாவாசை அன்று இங்கு நாம் கொடுக்கின்ற தர்ப்பணம் அவர்களுக்கு அங்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக நம்பிக்கை. எனவே தை அமாவாசை தினம் பித்ருக்களை மனம் குளிர வைப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்நாளில் பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் காகங்களுக்கு உணவு வழங்குவதும் முன்னோர்களை மகிழ்ச்சியடைய செய்கின்றன. தை அமாவாசை எதனால் பித்ருக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்திட பகிர்ந்திடுங்கள்.